ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் எக்ஸ்பிளனேஷன். இன்னைக்கு நம்ம ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காயாங். இது ஒரு யூஸ்வலான ஸ்டோரின்னு நம்மளால் சொல்லிட முடியாது. ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான படத்தை பார்த்து ஒரு ஃபீல் தான் அந்த படம் கொடுத்துச்சு. இந்த படத்தோடைய ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய ஹீரோயினி இவங்க ரெண்டு பேருமே வேற ஒரு கிராமத்துக்கு போய் டீச்சராக சேர்றாங்க. இவங்க டீச்சராக சேர்ந்த கொஞ்ச நாள்லேயே அந்த இடத்துல நிறைய பிரச்சனை வருது. அந்த இடத்த சுற்றி இவங்களுக்கு நிறைய நடமாட்டம் பேய்கள்லாம் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இதனால் பயந்து போன ஸ்ரீயோ இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல, அவரும் இதெல்லாம் கற்பனை அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் விட்டுறாரு. ஆனால் அதுக்கப்புறம் போதான் அதோட சீரியஸ்னஸ் தெரியுது. இவருடைய ஒய்ஃபையுமே அந்த பேய் பிடிச்சிருது. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பிளாக் மேஜிக் பண்றவங்க கிட்ட போறாங்க. கடைசியா இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த பேயை கண்டுபிடிச்சி அழிச்சாங்களா இல்லையான்றது அந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படத்தை ஃபுல்லாவே பாருங்க, நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட அந்த படம் முடிஞ்சிருக்கு. ரொம்பவே ஒரு நார்மலான ட்விஸ்டா இருந்தாலும் பயங்கர எஃபெக்டிவா அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ட்விஸ்ட் வந்து சூப்பரா அமைச்சிருக்காங்க. சரி வாங்க நம்ம அந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே உள்ளார போயிடலாம். படத்தோட வெரி ஃபர்ஸ்ட் ஷாட் இந்த படத்தோட ஹீரோ பிம்மோ அவருடைய பேங்க் புக் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. அதுலயோ பேங்க் பேலன்ஸ் ரொம்பவே கம்மியா இருக்கு. அதை பார்த்துட்டு அவர் அப்படியே தலையில கையை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க. அப்ப அந்த படத்தோட ஹீரோயின் ஸ்ரீ வெளியில வராங்க. அவங்கள பார்த்துட்டு என்ன பேக் எல்லாம் பேக் பண்ணிட்டியான்னு கேட்க, அவங்களும் சோகமா தலையாட்டிட்டு வந்து சேர்ல உட்காடுறாங்க. எதையோ பறி கொடுத்த மாதிரி ரொம்ப சோகமா இருக்காங்க. அந்த நேரம் இவரோ, உன்னுடைய அம்மா உனக்கு கால் பண்ணாங்களா? ஏன்னா எனக்கு கால் பண்ணாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. நீ என்ன சாப்பிட்ட, இங்க கரண்ட் வசதி எல்லாம் இருக்கா அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டாங்கன்னு சொல்ல, அதுக்கு அவங்க சரி போதும் நிறுத்துங்க, இதுக்கப்புறம் அதை பத்தி எதுவும் பேச தேவையில்ல. நான் இங்கே வரும்போதே ஒரு மைண்ட் செட்டோட தான் வந்திருக்கேன். திரும்பவும் அந்த மாதிரி ஒரு பெரிய பேரழிவை நான் என்னோட வாழ்க்கையில எப்பயுமே பார்க்க விரும்பலன்னு பயங்கர கஷ்டமா எதையோ சொல்றாங்க. அதை அவர் கேட்டுட்டு, எனக்கு நீ சொல்றது புரியுது சரின்னு சொல்லிட்டு வாட்சை பார்க்க, அப்போ கொஞ்ச நேரத்துல ரெண்டு பேர் அங்க இருந்து கார்ல வராங்க. அவங்க இறங்கி வந்து, மன்னிச்சிருங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, என்னோட பேரு டெரானோ, நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் கார்ல கிளம்பி போலாமா இல்ல போயிட்டு இங்கே காஃபி சாப்பிட்டு கிளம்பலாமான்னு கேட்க, அதுக்கு ஒரு இல்ல அதெல்லாம் எதுவும் வேணாம், நம்ம போட்டை பிடிக்கிற வேலையை பார்ப்போம், அதுதான் எங்களுக்கு முத வேலைன்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு இவங்க கிளம்ப, அப்ப இவருடைய போனுக்கு பேங்க்ல இருந்து மெசேஜ் வருது. அதுல மீதி பாக்கியே கட்டுங்க இல்லைன்னா உங்களுக்கு நாங்கள் பெனால்ட்டி போட்டுருவோம்னு போட்டிருக்கு. அதை அவர் பார்த்துட்டு இருக்கிற தொல்லையில இது வேறையான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்க. அப்போ அந்த நேரம் அந்த கார் டிரைவர் பைமோ கிட்ட சொல்றாரு, நீங்க முராதாப்பாக்கு தானே டீச்சரா போறீங்க, அந்த இடத்த பத்தி ஒரு சோகமான வரலாறு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய சுனாமி அங்க வந்துச்சு. அதனால எத்தனையோ பசங்க இறந்து போயிட்டாங்க. ஆனாலும் இன்னுமே அங்க ஸ்கூல்லாம் இருக்கு. டிஸ்ட்ரிக்ட் குள்ளார பசங்க இன்னும் படிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா அதிகமான பசங்க இப்போ அங்க இல்ல. நான் வேணா உங்களுக்கு சில அட்வைஸ் கொடுக்குறேன், அங்க போயிட்டு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. ஏன்னா அங்க இருக்கிற எல்லாருமே நம்மளை விட பெட்டர்னு நினைக்கிறாங்கன்னு ஒரு சொல்லிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருக்கிறவர் சொல்றாரு, ஆமா ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா கழுத்தை பிடிச்சி திரும்பி விட்டுருவானுங்க, பார்த்து இருந்துக்கோங்கன்னு ஒரு சொல்லிட்டே இருக்கும்போது டிரைவர் சொல்றாரு, சரி ஓகே பைமோ நீங்க தூங்குங்க, ஏன்னா இப்ப நம்ம காட்டுக்குள்ளார என்ட்ராக போறோம், போய் சேர ரொம்ப நேரம் ஆகும், படுத்து தூங்குங்கன்னு சொல்ல இவர் படுத்து தூங்கிடுறாரு. அப்ப அந்த நேரம் ஸ்ரீயோ எந்திரிச்சு உட்காந்து அந்த இடத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு வராங்க. அப்போ அவங்களுடைய கண்ணுக்கு ஏதோ சிகப்பா ஒரு உருவம் தெரியுது. அதை பார்த்து அவங்களோ பயங்கரமா பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஹால்சினேஷன் நினைச்சவங்க ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பியும் கண்ணாடி வழியா வெளியில பார்த்தா அது இவங்களே நின்று அப்படியே பார்த்துட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு பயங்கரமா கத்துறாங்க. பக்கத்துல இருக்கிற பைமோ எல்லாருமே எழுப்புறாங்க. அவங்களாம் எந்திரிச்சு பார்த்துட்டு, என்னத்தை பார்த்த, இங்க எதுவுமே இல்லையேன்னு சொல்ல, அதுக்கு அவங்க இல்ல நான் ஒரு தலையை பார்த்தேன், அது மண்டபூரா எரிஞ்சிட்டு இருந்துச்சு, வேணா டிரைவர்கிட்ட கூட கேட்டு பாருங்கன்னு சொல்ல, டிரைவரோ நான் எதையும் பார்க்கலன்னுறாரு. அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டு பேருமே ஏதோ திருட்டு மொழி முடிக்கிறாங்க. ரொம்ப பயத்துல இருந்த ஸ்ரீக்கோ வாந்தி வந்துருச்சு. அதனால கார்ல இருந்து வெளியே இறங்கி வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பார்த்த டிரைவரோ, இது வந்து டிராவலிங்னால வர சிக்னஸ் தான், சரியா போயிடும் சொல்ல, அப்ப அந்த நேரம் பக்கத்துல ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா அங்க செடியில இருந்து ஏதோ ஒரு பாக்ஸ் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருது. அதை பார்த்தா அவங்களோ, இனிமே இந்த இடத்துல இருக்க தேவையில்ல, வாங்க எல்லாம் போயிடலாம்னு சொல்லிட்டு கார்ல ஏறி ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா காரம் அந்த நேரம் பார்த்து ஸ்டார்ட் ஆகல. அதனால அங்க இருக்கிற எல்லாருமே செமையா பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ ஒரு கொஞ்ச நேரம் யோசிச்சு அந்த டிரைவரோ, உங்ககிட்ட ஏதாவது முட்டை இருக்கா என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி அந்த முட்டையை வாங்கி வெளியில தூக்கி போடுறாரு. அதை போட்ட உடனே தான் அந்த காரே ஸ்டார்ட் ஆகுது. கார் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்க காரை எடுத்துட்டு போவ, அப்ப இங்க காட்டுறாங்க அந்த சவப்பெட்டியில இருந்து ஒரு உருவம் வெளியே வந்து அந்த முட்டையை எடுத்துக்குது. அதோட அதுக்கு அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க இவங்க அந்த போட் ஹவுஸ்க்கு வந்துடுறாங்க. அங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க, அப்ப அந்த டிரைவர், இந்த இடத்துல எப்பயுமே அந்த மாதிரி ஒரு பறக்கிற தலை எப்பயுமே சுத்திட்டு இருக்கோம், அது எதனாலன்னா இந்த இடத்துல ஒருத்தவங்க இறந்துட்டா அவங்கள எரிக்க மாட்டாங்க, அதுக்கு பதிலா அதை மரத்துல கட்டி தொங்க விட்டுருவாங்கன்னு சொல்ல, அதுக்கு இவரோ சரி அதெல்லாம் ஓகே, அது எதுக்கு நம்மள சேஸ் பண்ணி வருதுன்னு கேட்க, அதுக்கு அந்த டிரைவர், ஏன்னா அதுக்குள்ளார பிளாக் மேஜிக்கை யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒருவேளை அந்த மேஜிக்ல இருந்து அந்த பேய் தப்பிச்சு வெளியே வந்துருச்சுன்னா அது அந்த இடத்துல யார் இருக்காங்களோ அவங்கள இரையாக்கிக்க முயற்சி பண்ணோம், அப்படிதான் நேற்று நைட்டும் நடந்துச்சுன்னு இவர் சொல்ல, அதெல்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. சரி என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அங்கிருந்து வெளியில கிளம்புறாங்க. ரெண்டு பேரும் அவங்கவுங்க வீட்டுல பேசிட்டு போனை கட் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ளார பேசிக்கிறாங்க, இதுக்கப்புறம் நம்ம ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிப்போம், ஏற்கனவே நான் பண்ண தப்ப திரும்பி இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன், இந்த வேலைக்கு நான் ஒத்துக்கிட்டது காரணமே நமக்காக தான், சரியான்னு கேட்க அவங்க அதுக்கு தலையாட்டுறாங்க. அப்ப அங்க வந்து ஒருத்தர் ஓடியாந்து, நீங்க பைமோ தானே, உங்களை பத்தி எனக்கு தெரியும், நான் முராதாப்பால தான் டீச்சரா இருக்கேன், என்னுடைய பேர் பாத்தீங்கன்னா டின்ஜன், உங்களுடைய வருகைக்காக தான் நாங்க காத்துட்டு இருக்கோம், எங்க வில்லேஜோடைய தலைவர் உங்களோட வருகைக்காக ரொம்ப நேரமா
காத்துட்டு இருக்காரு. வாங்க நம்ம போட்டில் போகலான்னு இவங்க கூப்பிட இவங்க 2 பேரும் கிளம்பி அந்த போட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ டின்ஜன் இந்த 2 பேர்கிட்ட பேசுறாரு. என்ன எல்லாம் எப்படி நடந்துச்சு, வர்ற வழியில ஏதாவது பிரச்சனையாச்சான்னு கேட்க அதுக்கு அவங்க ஆமா நீங்க சொன்ன மாதிரியே தான் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் காயாங்க வந்துச்சு, 2வதா ராயோங் வந்துச்சுன்னு சொல்ல அதை அவர் கேட்டுட்டு அவங்க வழியில இன்னும் நிறைய வருங்க. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணுடைய வருகைக்காக தான் நாங்க ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கோம்னு அவர் சொல்ல அதை அந்த 2 பேரும் கேட்டுட்டு ஒண்ணுமே புரியாம தலையை சொரிஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா இவங்க அந்த கிராமத்துக்குள்ளார வந்துடுறாங்க. அந்த இடத்த சுத்தி பார்த்தா பயங்கரமான காடா இருக்கு. அடிச்சு போட்டா கூட தெரியாத அளவுக்கு பயங்கர காடா இருக்கு. அப்ப அந்த செக்ரட்டரி சொல்றாரு, நான் வந்து வேற ஒரு இடத்துக்கு போக வேண்டிய வேலை இருக்கு, நீங்க நேரா நடந்து போங்க, அந்த கிராமம் வந்துடும் சரியான்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட லக்கேஜ் எல்லாம் கொடுத்துட்டு அவர் ஒரு வழியா போயிடுறாரு. இவங்களும் அந்த காட்டுக்குள்ள நேரா நடந்து போயிட்டே இருக்க அப்ப அந்த நேரம் அந்த இடத்த பார்த்தா சுத்தி ஒரே சவப்பெட்டியா இருக்கு. அவர் சொன்ன மாதிரியே எல்லாத்தையுமே மரத்துல கட்டி தொங்க விட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இவங்க செமையா பயப்பட அதை அவர் பார்த்துட்டு இதெல்லாம் கண்டுக்காத, வா நம்ம மட்டும் நேரா போயிட்டே இருப்போம்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருக்காங்க. அந்த கிராமம் வந்துருது. அங்க போன உடனே ஒரு பாட்டியோ இவங்களை பார்த்துட்டு அப்படியே கீழே வச்சு தூப்புறாங்க. அப்ப அதே நேரம் ஒருத்தவர் வந்து நீங்க இங்க டீச்சரா தானே வந்திருக்கீங்க, ஸ்கூல் அந்த பக்கம் இருக்கு, அப்படி போங்கன்னு சொல்ல அதை கேட்டுட்டு அவங்களும் நேரா போறாங்க. அப்ப பின்னாடி இவங்களும் அந்த பொண்ணை பார்த்து எதையோ கை காட்டுறாங்க. அது என்னன்னு நமக்கு தெரியல. இங்க இவங்களும் ஸ்கூலை ரீச் பண்ணிடுறாங்க. அங்க வந்த உடனே ஒருத்தவர் வணக்கம் எப்படி இருக்கீங்க, நான் தான் அந்த ஸ்கூலோடைய பிரின்சிபல், என்னோட பேரு கஸ்னோன்றாரு. அவங்க கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷம்னு அவங்க பேசிட்டே இருக்கும்போது சரி வாங்க நான் உங்க வீட்டை காட்டுறேன்னு சொல்லி அங்க கூட்டிட்டு போறாரு. அந்த இடமும் பார்த்தா ரொம்பவே சின்னதா கூரை கொட்டா மாதிரி இருக்கு. அதை அவங்க பார்த்துட்டு சரி ஓகே என்ன பண்றதுன்னு போறாங்க. அவர் சொல்றாரு இந்த இடத்துல எலக்ட்ரிசிட்டிலாம் கிடையாது, நீங்க வந்து இந்த மாதிரி எண்ணெய்லாம் ஊற்றி தான் விளக்கேற்றிக்கணும், ஓகே தானேன்னு கேட்க அவங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. உள்ள போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த பிரின்சிபல் சொல்றாரு இங்க மொத்தமே 7 பசங்க தான் இருக்காங்க, அதே மாதிரி 2 கிரேடு தான் இங்க இருக்கு, ஒன்னு 3rd இன்னொன்று 5th கிரேடு தான் இங்க இருக்கு. சுனாமி வந்தப்போ நிறைய பசங்க இங்க இறந்து போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அதோட விளைவா இந்த தீவை சுத்தி ஒரு நோய் பரவ ஆரம்பிச்சுது. அதனால இங்க இருக்கிற நிறைய பேர் வெளியில கிளம்பி போயிட்டாங்க. ஆனா சில பசங்க மட்டும் படிப்பு மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட்னால இங்கேயே இருக்காங்க. அவங்களுக்கு எஜுகேஷன் வழங்குறது நம்மளுடைய கடமை. சரி அதெல்லாம் விடுங்க, ஸ்ரீ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேட்க அதுக்கு அவங்க நான் என்ன பண்ண போறேன் வீட்டில தான் இருக்க போறேன்னு அவங்க சொல்ல அதை கேட்டுட்டு பிரின்சிபல் சிரிக்கிறாரு. இங்க இருந்து என்ன பண்ண போறீங்க, இந்த இடத்தையே சுத்தி பார்க்க போறீங்களா, இங்க ஒண்ணுமே கிடையாது, நீங்க வேணா ஒன்று பண்ணுங்க, நீங்களும் பயமோ மாதிரியே டீச்சிங் பண்ண கத்துக்கோங்க, உங்களுக்கு இந்த வேலை கண்டிப்பா பிடிக்கும், என்ன சொல்றீங்கன்னு கேட்க அதுக்கு அவங்க ஒரு வேலை என்னால டீச் பண்ண முடிஞ்சதுன்னா நான் கண்டிப்பா டீச் பண்றேன்னு சொல்ல அதை அவர் கேட்டுட்டு அப்படிதான் இருக்கணும், உங்களை பத்தி நான் மேல் இடத்துல சொல்றேன்னு அவர் சொல்ல அப்ப அந்த நேரம் அவரு ஓ நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தட்டை எடுத்துட்டு கதவை திறந்து வெளியில போய் அங்க அந்த சாப்பாடு எடுத்து அங்கேயும் இங்கேயும் சொல்லிட்டு தூக்கி எறிகிறாரு. அதை பார்த்து உங்களுக்கோ இவர் யார்ட்டு பேய்கிட்ட பேசுறாருன்னு நினைச்சு பயந்துடுறாங்க. அப்போ அவர் சிரிச்சுட்டே சொல்றாரு பயப்படாதீங்க, இது ஒன்றும் பேயோ பிசாசோலாம் கிடையாது, இயற்கைக்கு நம்ம வழங்குறது, நம்ம இயற்கைக்கு கொஞ்சம் கொடுத்தா அது நமக்கு திரும்ப நிறையா கொடுக்கும்ன்றது இந்த கிராமத்தோடைய நம்பிக்கைன்னு சொல்லிட்டு இவர் அங்கே வந்து கிளம்புறாரு. அப்போ போகும்போது சாப்பாட்டுக்கு ரொம்ப நன்றின்னு இவர் சொல்ல அதுக்கு அவரு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இங்கேருந்து வாரத்துக்கு ஒரு தடவை வெளியில ஷாப்பிங் பண்ண போயிட்டு வருவோம், அங்கே நீங்கள் உங்களுக்கு யார்கிட்ட வேணுமோ ஃபோன்லாம் பேசிக்கலாம் சரியான்னு சொல்லிட்டு அவர் அங்கே வந்து கிளம்ப அப்போ அவரை பிடிச்சி ஒரு இன்னொரு கேள்வி கேட்குறாரு. அதே நேரம் உள்ளார ஸ்ரீயோ பாத்திரம் விளக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பழம் அந்த இடத்துல இருந்து உருண்டு கீழே வருது. அதை அவங்க பார்த்துட்டு இன்னும் இது மட்டும் உருண்டு வருதுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போய் அதை எடுக்கிறாங்க. அப்போ பக்கத்துல ஜன்னல்லையோ ஒரு உருவம் நின்றுட்டு இருக்கு. ஆனா அதை இவங்க பார்க்கல. அப்போ வெளியில இங்க இவருக்கு சொல்றாரு நாங்க வர்ற வழியில 2 பேரை பார்த்தோம், அவங்க 2 பேருக்குமே அதிக வயசு இருக்கும், அவங்க யாருன்னு கேட்க அவரு ஓ அவங்களா, அவங்க வந்து அங்கதான் இருப்பாங்க, அவங்கள பார்த்து எதுவும் பயப்படாதீங்க, அவங்களுடைய குழந்தை காணாம போயிடுச்சு, அது மட்டும் இல்லாம அவங்களுடைய கிராமத்துல இருந்து அவங்கள புறக்கணிச்சிட்டாங்க, என்ன காரணம்னா அவங்க பிளாக் மேஜிக் பண்ணுவாங்க, அவங்களெல்லாம் நீங்க நினைச்சு ரொம்ப பயப்பட தேவையில்ல, ரொம்ப லேட் ஆயிடுச்சு போய் படுத்து தூங்குங்க, அது மட்டும் இல்லாம ஸ்ரீயை பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இவர் அங்க வந்து கிளம்ப அதுக்கப்புறமா அன்னைக்கு நைட்டு இவங்க நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப பைமோக்கு மட்டும் ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. அதை கேட்டுட்டு அவர் எந்திரிச்சு தரையில காதை வச்சு பார்க்க டக்குன்னு மேல ஒரு சத்தம் கேட்குது. அதனால அவர் எந்திரிச்சு அந்த இடத்துக்கு பொறுமையா நடந்து போறாரு. போயிட்டு அங்க ஒரு சின்ன ஓட்டை இருக்கு, அதுகிட்ட போய் கொஞ்சம் கொஞ்சமா பாக்குறாரு. அப்ப டக்குன்னு ஏதோ ஒண்ணு உங்களை கிராஸ் பண்ணி போகுது. அதை பார்த்துட்டு ஒரு பயந்துட்டு அப்படியே நின்றுட்டே இருக்க ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு விளக்கு எடுத்துட்டு அந்த இடத்தையே போய் சுத்தி சுத்தி பாக்குறாரு. அங்க ஆனா எதுவுமே இல்ல. அப்ப அந்த நேரம் நின்றுட்டே இருக்க டக்குன்னு கதவு தட்டுற சத்தம் கேட்குது. அது கேட்டுட்டே ஒரு ஃபர்ஸ்ட் பயந்தவர் அதுக்கப்புறமா போய் கதவு திறக்கிறாரு. பார்த்தா அந்த வயசானவங்க தான் அங்க வந்திருப்பாங்க. அவங்க மாட்டின உள்ள வந்து ஸ்ரீயோட வயிற்றுல கையை வச்சு ஏதோ அழுத்திட்டு போவாங்க. ஆனா அதை பார்த்துட்டு 2 பேருமே ஒன்றும் பண்ணாம அப்படியே பேபான்னு நின்றுட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்க 2 பேருமே செம பயத்துல இருப்பாங்க. அதனால தான் எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில இவங்க அந்த ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பிரின்சிபல் கிட்ட இந்த மாதிரி நேற்று நைட்டு அவங்க வந்தாங்க, என் பொண்டாட்டியோட வயிற்றுலாம் தொட்டாங்கன்னு சொல்ல அதுக்கு அவரு சர்வசாதாரணமா வயிற்று தானே தொட்டாங்க, வேற ஒன்றும் இல்லைல்ல வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கூட்டிட்டு போறாரு. அதுக்கப்புறமா ஸ்கூல்ல போய் அங்க இருக்கிற எல்லா டீச்சர்கிட்டையும் இன்ட்ரோடியூஸ் பண்ண அப்ப அவங்க அங்க சொல்றாங்க இங்க செலக்ட் பண்ண 7 ஸ்டூடெண்ட் தான் படிக்கிறாங்க, வாங்க நம்ம அவங்கள போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு அங்க போய் பாக்குறாங்க. அவங்களாம் அவங்கள பார்த்துட்டு சந்தோஷமா துள்ளி குதிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு சரி சரி எல்லாம் கிளாஸுக்கு போங்க, சார் கிளாஸுக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு அனுப்ப அதுக்கப்புறமா இவங்க
இவங்க கிளாஸ் போய் லெசன் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கிளாஸ்ல பார்த்தாலும் 3 பசங்க தான் மொத்தமே இருக்காங்க. அப்போ இவங்க அந்த 3 பேரையும் அட்டெண்டன்ஸ்லாம் எடுத்துட்டு, சரி ஓகே நான் இப்போ வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்ல எப்படி நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறதுன்னு சொல்லித்தர போறேன்னு சொல்லிட்டு போர்டில் எழுத ஆரம்பிக்கிறாங்க. போர்டில் எழுதிட்டு சடனாக திரும்பி பார்த்தா அந்த இடத்த சுற்றி அந்த இறந்து போன பசங்களா நின்றுட்டு இருக்குங்க. அதை பார்த்த இவங்களும் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு அப்படியே சில மாதிரி நிற்கிறாங்க. என்ன பண்ணுறதே இவங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறமா ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பசங்க எல்லாமே அங்கே வந்து மறைஞ்சிடுறாங்க. அப்போ இவங்க ஒரு பையன் கிட்ட வந்து எதையோ ஒன்று வாங்கிட்டு ஜன்னல் வழியே திரும்பி பார்த்தா அங்கேயுமே அந்த பாட்டி நின்று இவங்களை பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அன்னைக்கு சாயங்காலம் அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பைமோ சொல்றாரு, நான் இன்னைக்கு கஸ்னோ கூட வெளியில போலான்னு இருக்கேன், நீ நைட்டு வீட்டில் தனியாக இருந்துப்பியான்னு அவங்க கிட்ட கேட்க, அதுக்கு ஸ்ரீ சொல்றாங்க, இதை பாருங்க நான் இன்னைக்கு காலையில் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது நான் நிறைய செத்து போன பசங்களை என் கண்ணால் பார்த்தேன்னு இவங்க சொல்ல, அதை அவர் கேட்டுட்டு, இதை பாரு நேற்று நைட்டு கஸ்னோ சொன்னது உன்னுடைய மைண்டில் ஓடிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான் நீ இந்த மாதிரி கற்பனைலாம் பண்ணுற, அந்த மாதிரிலாம் இங்கே எதுவும் கிடையாது, படுத்து தூங்கு எல்லாம் சரியா போகுதுன்னு சொல்லிட்டு இவர் எதையுமே நம்பாம அங்கேருந்து கிளம்பி அவர் மட்டும் போயிடுறாரு. இவர் போனதுக்கு அப்புறமா அவங்க வீட்டில் தனியாக இருக்கும்போது அங்கே ஒரு துணி இருக்கு, அதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அதை இவங்க பார்த்துட்டு அது பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு அதை திறந்து பார்க்குறாங்க. ஆனால் அங்கே எதுவுமே இல்லை. அதனால அன்னைக்கு நைட்டு சாப்பாடுலாம் செஞ்சுட்டு அந்த பிரின்சிபல் செஞ்ச மாதிரியே கொஞ்சோண்டு வெளியில சாப்பாடுலாம் தூக்கி போட்டு இவங்க வீட்டுக்குள்ள வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பைமோவுமே வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. அதனால கொஞ்சம் தைரியமா இருக்கிற இவங்க பைமோ கிட்ட சொல்றாங்க, ஏங்க உங்களை யாராவது வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஃபீலிங்கா இருக்கா, ஏன்னா என்ன யாரோ வாட்ச் பண்ற மாதிரி இருக்குன்னு இவங்க சொல்ல, அதுக்கு அவரு, இதை பாரு நம்ம வந்து ஒரு புது இடத்துக்கு வந்திருக்கோம், இங்க நிறைய பேர் நம்மளை கவனிச்சிருப்பாங்க, அதனால உனக்கு யாரோ உன்னை வாட்ச் பண்ற மாதிரி தெரியும், போக எல்லாம் பழகிடும், கவலைப்படாதன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டு அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில ஒரு கிளாஸ்ல லெசன் எடுத்துட்டு இருக்காரு. அதெல்லாம் அவங்க பார்த்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல உட்கார, அப்ப பைமோவுமே வந்து அங்க உட்கார்றாரு. அப்ப அங்க உட்காரும்போது 2 பசங்க வந்து இவங்க கிட்ட ஏதோ ஒன்று தராங்க. அதை இவங்க வாங்கிட்டு அந்த பையனுடைய கையை பார்த்துட்டு, அதுனா கையில ஏதோ ஒன்று கட்டியிருக்கேன்னு கேட்க, அதுக்கு அந்த பையன், இது வந்து ஒரு மந்திரிச்ச கல்லு, இது எனக்கு டிஞ்சன் தான் கொடுத்தாருன்னு சொல்ல, அப்ப பக்கத்துல இருக்கிற பையன் கம்முன்னு சொல்றான். அதை பைமோ பார்த்துட்டு, என்னப்பா ஏதோ ரகசியமா பேசுறீங்கன்னு கேட்க, அப்ப பின்னாடி திரும்பி கையை காட்டணும். என்னன்னு பார்த்தா அங்கேயுமே அந்த பாட்டி நின்றுட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இவங்க அப்படியே உட்காந்துட்டே இருக்க, அப்போ கிளாஸ்ல ஒரு பொண்ணு பயங்கரமா கத்துது. அந்த சத்தத்தை கேட்டுட்டு எல்லாம் பதறி அடிச்சுட்டு அந்த இடத்துக்கு ஓட, அங்க பார்த்தா ஒரு பொண்ணு செவுத்த உடைச்சிட்டு மேல உட்காந்துட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு கிஸ்மோ ஸ்ரீ கிட்ட, நீங்க 3rd கிரேட் இருக்கிற பசங்களை போய் பார்த்துக்கோங்கன்னு சொல்ல, அதே நேரம் இங்கே இவங்க சேர்லாம் போட்டு அந்த பொண்ணை காப்பாற்ற முயற்சி பண்றாங்க. பைமோ கிட்ட நீங்க மேலே ஏறி போங்கன்னு சொல்லி அவரை மேலே ஏற்றி விட்டுறாங்க. அவரும் மேலே போயிட்டு அந்த இடத்தையே சுத்தி பாக்குறாரு. ஆனா அங்க எதுவுமே இல்லை. ஆனா ஒரு கொஞ்ச நேரத்துல அவர் பின்னாடி ஏதோ நடந்து போற மாதிரி இருக்கு. பொறுமையா என்னடா அதுன்னு பார்த்தா அங்க ஒரு எலி நவுந்து போகுது. அதை பார்த்துட்டு அப்பாடான்னு பெருமூச்சோட டக்குன்னு அங்க வந்து ஒரு பொண்ணு வேகமா ஒரு கிட்ட வருது. அதை பார்த்துட்டு பேனு கீழே விழுந்துடுறாரு அவரு. அப்பா அதே நேரம் இங்க ஸ்ரீ கத்துற சத்தம் கேக்குது. அதை கேட்டுட்டு ஐயோ என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு அங்க போய் பார்த்தா அந்த இடத்த சுத்தி ஒரே பேயா இருக்கு. அதை பார்த்துட்டு அவங்க செம்மையா பயந்து நின்றுட்டு இருக்காங்க. அதே நேரம் இவங்க வெளியிலயோ கதவு தர ஸ்ரீன்னு பயங்கரமா கத்துறாங்க. இந்த பசங்களும் உள்ளார தியாகம் பண்ணு, உன்னுடைய குழந்தைய தியாகம் பண்ணுன்னு ஸ்ரீயோடைய வயிற்ற பார்த்து சொல்லிட்டே இருக்குங்க. அப்பதான் அவங்களே கவனிக்கிறாங்க, இது நம்மளுடைய குழந்தை கேக்குது போலன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த நேரம் கரெக்டா பிரின்சிபல் அந்த கதவுலாம் உடைச்சிட்டு உள்ள வர, அங்க வந்து பார்த்தா இவங்க அப்படியே மயக்கம் போட்டு விழுந்த மாதிரி கிடக்குறாங்க. அவங்கள தூக்கி என்னாச்சுன்னு கேட்க, அவங்களும் என்னுடைய வயிறு பயங்கரமா வலிக்குதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறமா அன்னைக்கு நைட்டு அவங்க வீட்டுல பைமோவோ அந்த வீட்டை சுத்தி ஒரே லைட்டா வச்சுட்டு வராரு. இவர் அங்க லைட் வச்சுட்டு இருக்கிற அதே நேரம் இங்க ஸ்ரீ தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா ஜன்னல்ல இவங்க மாட்டி வச்சிருந்த அந்த மந்திரக்கல் கீழே விழுந்துருது. அதை எடுத்து பார்த்துட்டு இது எப்படி கீழே தானா விழுந்துச்சுன்னு யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்க, அப்ப நிமிந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு பேய் வந்திருக்கும் இல்லையா, அது இவங்க முன்னாடி வந்து நிக்குது. அதை பார்த்த உடனே இவங்க செமையா கத்த, உடனே வேகமா பைமோ அங்க இருந்து ஓடி வந்து பாக்குறாரு. என்னன்னு பார்த்தா எல்லாமே கனவு. அப்ப அவங்க சொல்றாங்க, நான் ஒரு பறக்கிற மண்டையை பார்த்தேன், அது என்கிட்ட ஏதோ பேசிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவரை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்த நாள் காலையில ஸ்ரீ கிட்ட கேட்குறாரு, இப்போ எப்படி ஃபீல் பண்றேன்னு. அதுக்கு அவங்க பரவாயில்ல ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்ல, சரி ஓகே நீ வீட்டிலே இரு, நான் மட்டும் இன்னைக்கு டியூட்டிக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவர் பேசிட்டு இருக்கிற அதே நேரம் வெளியில கதவை தட்டி பிரின்சிபல் சொல்றாரு, நான் தான் பயப்படாதீங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட, அவர் வந்து அங்கே கதவை திறந்த உடனே இவர் சொல்றாரு, இன்னைக்கு ஸ்கூல் வந்து மூடியாச்சு, இன்னைக்கு ஒரு நாள் ஸ்கூல் லீவு, ஏன்னா நேற்று நடந்த விஷயத்தால பசங்களாம் ரொம்பவே பயந்துருக்காங்க, யாருமே ஸ்கூல் பக்கம் வரமாட்டாங்க. சரி ஓகே அதெல்லாம் விடுங்க, இப்போ ஸ்ட்ரீக் எப்படி இருக்குன்னு அவர் கேட்க, அதுக்கு பைமோவோ இப்போ அவளுக்கு கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றான்னு பைமோ தயங்கிட்டே சொல்ல, அதை பிரின்சிபல் பார்த்துட்டு என்ன ஏதோ தயங்குறீங்கன்னு கேட்க, அதுக்கு அவர் சொல்றாரு, நேற்று நைட்டு ஸ்ட்ரீ வந்து ஏதோ ஒரு கனவு கண்டிருக்கா, அதுல ஏதோ ஒரு பேயை பார்த்ததா சொன்னான், அது மட்டும் இல்லாம ஏதோ தலை மட்டும் தனியா பறந்துட்டு இருக்கிறதாவும் சொன்னான்னு இவர் சொல்ல, அப்ப பக்கத்துல இருக்கிறவரு அது வந்து காயுங்குன்னு சொல்ல, அப்ப இந்த பிரின்சிபல் அவரை தடுத்து நிறுத்தி, இதை பாருங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க பயப்படாதீங்க, இந்த வில்லேஜோடைய தலைவர் வந்து நேற்று என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையுமே விசாரிச்சாரு, இன்னைக்கு மதியானம் அவங்க 2 பேருமே அவர் வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காரு, உங்களுக்கு ஃப்ரீயா தானே இருக்கீங்க, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு கேட்க, அதுக்கு பைமோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஸ்ட்ரீ கிட்ட தான் கேட்கணும்னு சொல்ல,
சொல்ல அதுக்கு அவங்க அங்கே வந்து எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை நான் வரேன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா இவங்க மதியானம் அந்த வில்லேஜோட தலைவர் வீட்டுக்கு போவ அங்கே போன உடனே அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு பிளாக் மேஜிக் பண்ணுறவங்கள கூட்டிகிட்டு வந்து சொல்கிறாரு, இவங்க வந்து உங்ககிட்ட எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னு சொல்ல அவங்களோ ஸ்ரீ கிட்ட உங்க கையை காட்டுங்கன்னு சொல்லி அவங்களுடைய கையை பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு ஃபர்ஸ்ட்டு சொல்கிறாங்க. அது கேட்ட உடனே அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரு கொஞ்ச நேரம். அதுக்கப்புறமா அவங்க இன்னும் சொல்கிறாங்க, இந்த ஊரில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே வேற ஒரு தீவுலேருந்து ஒரு பொண்ணு இந்த கிராமத்துக்கு வரப்போகிறதா முன்கூட்டியே தெரியும். அது வேற யாருமே கிடையாது, நீங்கள் தான். உங்களால் மட்டும்தான் அந்த பேய்க்கு முழுமையான சக்தியை கொடுக்க முடியும். அதுக்கு அந்த பேய்க்கு வந்து ஒரு குழந்தையுடைய கரு தேவை, அது உங்களுடைய வயிற்றுல வளருதுன்னு இவங்க சொல்ல அதை கேட்டுட்டு அவங்க பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்க, ஆனால் நீங்கள் அதை நினச்சி கவலைப்பட தேவையில்ல, ஏன்னா உங்க கூட நான் இருக்கேன், எதானாலும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எதையும் நினச்சி கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட இந்த வெத்தலையை சுட தண்ணியில் சுட வச்சு கொஞ்சம் உப்பு போட்டு எடுத்துட்டு வான்னு இவங்க அவரை அமுச்சு வைக்க, அப்போ அதே நேரம் இங்கே ஸ்ட்ரீயோ அப்படி கீழே விழுந்துடுறாங்க. என்னன்னு பார்த்தா இவங்க மேலே அந்த பேய் ஏறி இவங்களை பயங்கரமாக ஆட்டி படைக்குது. அப்படியே அந்த ரூம்லேருந்து வெளியே வேகமாக ஓட பார்க்குறாங்க. ஆனால் அதுக்குள்ளார அங்கே இருக்கிற எல்லாரும் அவங்கள பிடிச்சி உள்ளே தள்ளி கதவை சாத்திடுறாங்க. அதனால அந்த கிராம தலைவரோ என்னுடைய பையனும் பொண்டாட்டி வெளியே தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் வெளியே ஓடி போயிடுறாரு. பதினாறு இங்கே இந்த பேய் எல்லாரையும் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு எப்படியா வெளியே போகணும்னு ட்ரை பண்ணுது, ஆனால் வெளியே போக முடியல. அப்போ எல்லாரும் அதை திருப்பியும் பிடிச்சி அமைக்கிறாங்க. ஒரு கொஞ்ச நேரத்தில் அந்த பிளாக் மேஜிக் பண்ணுறவங்களோ அவங்க தலையில் கையை வைக்க அந்த பேய் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க உடம்பு விட்டு இறங்குது. அப்போ அந்த சுட வச்சு தண்ணியை அவங்க வாயில் கொஞ்சம் ஊற்றுறாங்க. அதை ஊற்றின உடனே திருப்பியும் ஸ்ரீ வந்து கொஞ்சம் நார்மல் கண்டிஷனுக்கு வந்துடுறாங்க. ஆனால் கொஞ்சம் மயக்கமாகவே இருக்காங்க. அவங்க நார்மல் கண்டிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறமா இவங்க வெளியில் வந்து பார்த்தா அந்த இடமே பயங்கர இருட்டாக இருக்குது. அதை பார்த்துட்டு அவங்க அப்படியே அங்கே நின்றுட்டே இருக்க இங்கே உள்ளார அந்த பிரின்சிபல் வந்து ஸ்ரீயை போய் தூங்க வைங்கன்னு சொல்ல அவரும் அவங்கள தூக்கிட்டு பெட்ரூமுக்கு போயிடுறாரு. அப்போ அதே நேரம் இங்கே இவரோ எதுக்கு தலைவர் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதான் எல்லாமே தெரிஞ்சு போச்சுல்ல, நம்ம இப்போ ஏதாச்சும் பண்ணியே ஆகணும்னு அவர் சொல்ல அதுக்கு ஊர் தலைவரோ வெயிட் பண்ணு, நம்மளால அந்த தம்பி நாயின்ற பேயை கட்டுப்படுத்த முடியாது, அதனால தான் மைனாவை கூட்டிட்டு வந்திருக்கோம், அவன் அந்த பேயை பார்த்துப்பான்னு சொல்ல அதுக்கு அவரு ஒருவேளை தம்பி நாய் வந்து காயாங்கா மாறிடுச்சுன்னா என்ன பண்றது, அதோடைய உடம்ப பூவாலங்க வந்து பாதுகாக்குது, நம்ம இப்பயே அதை ஏதாச்சும் பண்ணி ஆகணும், இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும்னு அவர் சொல்றாரு. இதுக்கப்புறமா இவங்க என்ன பண்றாங்கன்னா இங்க வந்து நீங்க வந்து இங்கேயே ரெஸ்ட் எடுக்கிறீங்களா இல்லை எங்க கூட வீட்டுக்கு வரீங்களான்னு கேட்க அதுக்கு ஸ்ரீ எந்திரிச்சு நாங்கள் வீட்டுக்கே வந்துடுறோம்னு சொல்றாங்க. அப்போ அந்த வில்லேஜ் தலைவருடைய ஒய்ஃபோ என்னுடைய புருஷன் எங்கன்னு கேட்க அவங்க வந்து தம்பி நாய் ஹவுஸ்க்கு போயிருக்காங்க அப்படின்றாங்க. அப்போ இங்க இவங்களை காட்டுறாங்க, இவங்களும் இங்க கத்தியோட வந்து ஏதோ ஒன்று தேடுறாங்க. ஆனா இவங்களால கண்டே பிடிக்க முடியல. அந்த இடமும் போனோம் நாத்தம் அடிக்குது, இவங்களால அங்கே நிற்கவே முடியல. அப்போ பேசிக்கிறாங்க, அது இங்கே தான் எங்கேயாவது ஒழிச்சு வச்சிருப்பாங்க, அதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு போவ அதே நேரம் இங்கே இவங்க டிஞ்சன் கிட்ட வராங்க. அவரும் அங்கே வந்து நான் தான் அந்த ஸ்கூலை சுற்றி நிறைய மந்திரிச்ச கயிறுலாம் கட்டியிருந்தேனே, அதை தாண்டி எப்படி அந்த ஸ்கூலுக்குள்ளார பேய் வந்துச்சுன்னு இவர் கேட்க அதுக்கு இந்த பிரின்சிபலோ அதை நீங்கள் தான் கட்டினீங்களா, என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு அது நீங்கள் கட்டினதுன்னு தெரியாது, அதனால நான் அதை குப்பன்னு நினச்சிட்டு தூக்கி எரிஞ்சிட்டேன்றாரு. அதை அவரும் கேட்டுட்டு அட பாவின்னு நின்றுட்டு இருக்க அப்போ வேக வேகமாக பயமோ வீட்டுக்குள்ளேருந்து ஓடியாந்து இதை பாருங்க டிஞ்சன், எனக்கு வந்து ஒரு மந்திரிச்ச கயிறு வேணும், என்னுடைய பொண்டாட்டி மேலே அந்த பேய் ஏறிக்கிச்சு, ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்ல அதுக்கு அவரோ என்கிட்ட இப்போ எந்த கயிறுமே கிடையாது, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்ல ஒன்று கூட உங்ககிட்ட இல்லை, எப்படியாச்சும் தயார் பண்ணி தாங்கன்னு கேட்க என்கிட்ட தான் நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல, அதை என்னால் உருவாக்கிலாம் தர முடியாது, இப்போதைக்கு என்கிட்ட எதுவும் இல்லைன்னு இவர் சொல்லிடுறாரு. அப்போ பிரின்சிபலோ அவருடைய இடுப்பை பார்த்துட்டு அப்போ இது என்னதுன்னு கேட்க இதுவா, இது வந்து காயாங்கோடைய முடி, இந்த முடிக்கு யார் சொந்தக்காரங்களோ அவங்க கிட்ட போகும்போது இந்த முடி வந்து அசையும், இதை தான் நான் கண்டுபிடிச்சேன் அந்த பெட்லேருந்து, வேற எதுவும் எனக்கு கிடைக்கல, அதுவும் இது எப்போ திரும்ப எனக்கு கிடைச்சிது, என்னுடைய குழந்தையும் என்னுடைய மனைவியும் அது கொலை பண்ணும்போதுன்னு சொல்லி பயங்கர கோமா அதை பார்த்துட்டு இருக்க அதே நேரம் இங்கே பைமோ வீட்டுக்குள்ளார வந்து நீ இன்னைக்கு நைட்டே இந்த ஊரை விட்டு காலி பண்ற, பிரின்சிபல் கிஸ்மோவுடைய ஒய்ஃப் வீட்டில் அவர் தங்குறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காரு, நீ அங்கே தான் போற, வாரத்துக்கு ஒரு தடவை நான் உன்னை வந்து அங்கே மீட் பண்ணுறேன், டிஞ்சனுடைய ஒய்ஃபுக்கும் பசங்களுக்கும் என்னாச்சோ அதை உனக்கு நடக்க நான் விட மாட்டேன், நீ இன்னைக்கு நைட்டே இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லி பேக்கெல்லாம் பேக் பண்ண அதை அவங்க பார்த்துட்டு அதெல்லாம் வேணாம் நான் இங்கே இருக்கேன்னு சொல்ல அதுக்கு அவர் நீ வாயை மூடு, எல்லாம் எனக்கு தெரியும், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நீ கம்முன்னு உட்காருன்னு சொல்லிட்டு வெளியில் போய் ஜன்னலை திறந்து டிஞ்சன் கிட்ட கேட்குறாரு போட் ரெடியான்னு. அவரோ என்னை மன்னிச்சிருங்க, போட் இன்னைக்கு நைட்டு போகாது, போட்டோடைய ஓனர் வந்து என்னால் ரிஸ்க்லாம் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு, அதனால நான் வேணா ஒன்று பண்ணுறேன், இந்த வீட்டை சுற்றி சில மந்திரிச்ச பொருட்கள்லாம் இருக்குது, அதை இந்த வீட்டை சுற்றி நான் தூவி விடுறேன், நீங்கள் பயப்படாமல் வீட்டிலே இருங்கன்னு அவர் சொல்ல அப்போ அதே நேரம் இன்னொன்று சொல்கிறாரு, இன்னொரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, காலையில் ஆகிற வரைக்கும் நீங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, வெளியில் வந்தீங்கன்னா நடக்கிறதுக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இவர் அந்த பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வர போவ அதே நேரம் இங்கே இவங்களோ நல்லா தூங்கிடுறாங்க அசந்து. அப்போது நைட்டு திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, என்னடா சத்தம்னு சொல்லிட்டு இவர் எந்திரிச்சு போய் ஜன்னலை திறந்து பார்க்க அங்கே வெளியில் யாருமே இல்லை, அதனால இவர் வேக வேகமாக ஜன்னலை சாத்திக்கிறாரு. இவர் ஜன்னலை சாத்தின அதே நேரம் இவங்க வீட்டு கூரை மேலே பயங்கரமாக சத்தம் கேட்குது, அதை பார்த்துட்டு ஸ்டீ எந்திரிச்சு உட்காந்துக்க இவங்களுக்கு பயத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நம்ம இந்த வீட்டிலேருந்து வெளியே போய் ஆகணும், வா போயிடலான்னு சொல்லிட்டு
வேக வேகமா ஓடுறாங்க. அப்ப போற வழியில வாசப்படி கதவுல ஏதோ ஒன்று தட்டுது. அதை பார்த்துட்டு கம்முன்னு நின்னுடுறாங்க. அதே நேரம் பக்கத்துலயோ அந்த மரத்தெல்லாம் ஏதோ ஒண்ணு பேத்தி எடுக்குது. என்னன்னு பார்த்துட்டு இவங்க பக்கத்துல போய் பார்த்தா பயங்கர வேகமா ஏதோ ஒண்ணு நெருப்பு தலையோட போகுது. அதை பார்த்தா இவங்களும் வேக வேகமா வீட்டுக்குள்ள வந்து ஒரு ஓரமா உட்காந்துக்கிறாங்க. அந்த நேரம் இவங்க வீட்டு கூரையோ தானா கொஞ்சம் கொஞ்சமா பிக்க ஆரம்பிக்குது. ஆனாலுமே இவர் அந்த வீட்டை சுத்தி நிறைய மந்திரிச்ச பூண்டை வச்சதுனால அந்த பேயால அந்த வீட்டுக்குள்ள எந்த பக்கமே வர முடியல. அதனால அது கத்திட்டு அந்த வீட்டை விட்டு ஒரு கொஞ்ச நேரம் வெளியே போயிடுது. அதை பார்த்தோன்னே அப்பாடான்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில வேக வேகமா துண்டை காணும் துணியை காணும்னு சொல்லிட்டு வேக வேகமா அந்த போட் ஹவுஸ்க்கு வராங்க. அங்க வந்து பார்த்தாலும் இவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. என்னன்னு பார்த்தா அந்த போட்டே பத்தி நெறியுது. அதை பார்த்துட்டு அட பாவி இருந்த ஒரு சான்ஸும் போச்சான்னு சொல்லிட்டு பைமோ நின்றுட்டே இருக்க. அப்ப கிஸ்மோ கிட்ட கேட்கிறாரு, இந்த வில்லேஜ்ல இருந்து வேற ஏதாச்சும் வெளியே வழி இருக்கான்னு. அதுக்கு அவரோ இங்க வந்து இதுதான் ஒரே வழின்னு சொல்லிட்டு அந்த போட் அணைக்கிறதுலயே பயங்கர தீவிரமா இருக்காரு. அதனால பைமோக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப அந்த நேரம் இங்க ஸ்ரீ வந்து திரும்பி பாக்குறாங்க. அங்க பார்த்தாலும் அந்த சூனியக்கார கேள்வி அங்க நின்று இவங்களே பார்த்துட்டு இருக்கு. அப்போ ஒரு கொஞ்ச நேரத்துல இவங்க பக்கத்துல நின்றுட்டு இருந்தவங்க அப்படியே கத்திட்டே கீழே விழுறாங்க. அதே நேரம் அவங்க பக்கத்துல இருக்கிறவங்களும் கீழே விழுறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஊருக்காரங்க வேக வேகமா வந்து அவங்கள பிடிக்க பைமோ வந்து ஸ்ரீயை தேடுறாரு. ஸ்ரீயை பார்த்தா அவங்க ஆளையே காணோம். அதனால அவங்கள தேட அந்த காட்டுக்குள்ள நுழைஞ்சிடறாங்க 3 பேருமே. இவங்களும் போயிட்டு அந்த இடத்த சுத்தி இருக்கிற எல்லா வீட்டையும் தேடி பாக்குறாங்க. ஆனா அவங்க எங்கேயுமே இல்லை. அங்க என்ன பண்றதுன்னே தெரியாம தலையில கையை வச்சு நின்றுட்டு இருக்க பைமோவோ அப்படியே கீழே விழுந்து சுத்தமா உடஞ்சு போயிடுறாரு. அப்போ ஒரு கொஞ்ச நேரத்துல பக்கத்துல திரும்பி பார்த்தா ஒரு பொண்ணு நிக்குது. இந்த பொண்ணு யாருன்னா இதுதான் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேயால சபிக்கப்பட்டு கடத்தப்பட்டிருக்கோம். அந்த பொண்ணு இங்க வந்து நிக்க அதுகிட்ட போயிட்டு பாப்பா ஸ்ரீ எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமான்னு அதுகிட்ட இவர் போய் கேட்க அந்த பொண்ணு எனக்கு தெரியும் தலையாட்டுது. உடனே அவரோ எங்க இருக்கான்னு கேட்க அந்த பொண்ணு ஒரு இடத்த நோக்கி கையை காட்டுது. அதை பார்த்தா அவரோ அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்தையும் சுத்தி பாக்குறாரு. அங்க பார்த்தா அவங்க போட்டிருந்த அந்த ஷாலும் அவங்க கையில மாட்டியிருந்த அந்த மந்திரிச்ச தாயத்து மட்டும் கிடக்கு. அதை எடுத்து பார்த்துட்டு கிஸ்மோ கிட்ட கேட்கிறாரு, இது வந்து செக்ரட்டரியோட பிரேஸ்லெட் தானே, அவனோட ட்ரெஸ் தானே இதுன்னு. அதை அவர் பார்த்துட்டு ஆமா அவனோட தான் சொல்ல உடனே பைமுக்கு பயங்கர கோபமாகி அவரை தேடிட்டு வேக வேகமா ஓடுறாரு. அதே நேரம் இங்க இவங்களோ இந்த மைனா கிட்ட வந்து இந்த மாதிரி செக்ரட்டரிய அடிக்கிறதுக்காக பைமோ போயிருக்காரு வாங்கன்னு சொல்லி அவங்கள கூட்டிட்டு அங்க போறாங்க. அப்ப அதே நேரம் இங்க பைமோ வந்து அவருடைய வீட்டுக்கு வந்து டேய் கதவு தரடா எங்கடா என் பொண்டாட்டி ஒழிச்சு வச்சிருக்கான்னு கேட்க அவரோ ஓ நீ ஏமாலே பழி போடுறியா, உன்னோடைய பொண்டாட்டியை நான் ஏன்டா கடத்தணும்னு இவர் கேட்க அதுக்கு அவரு உன்னை தவிர வேற யாரா கடத்திருப்பா, நீ தாண்டா இங்க பொண்டாட்டி வந்ததுல இருந்தே அவன் மேல ஒரு கண்ணா இருந்த, எனக்கு தெரிஞ்சு நீ தான் அவளை கடத்திருப்ப, எங்கன்னு ஒழுங்கு மரியாதை சொல்லுன்னு கேட்க அதுக்கு அவரு பைத்தியம் ஆயிட்டியா நீ, எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு சொல்ல அப்ப வேற யாரா போட்டெல்லாம் கொளுத்துனது, அங்க போட்டு பத்திட்டு எரியுது, நீ பார்த்த வேலை தானே அதுன்னு கேட்க அதுக்கு அவரு ஆமா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத, நீங்க இந்த கிராமத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் திருப்பி இந்த கிராமத்துல நிறைய கெட்டது நடக்க ஆரம்பிக்குது, இந்த கிராம தலைவரும் மைனாவும் மட்டும் நீங்க இங்க இருக்கட்டும்னு அனுமதி வழங்கலன்னா உங்களை நான் இங்க இருக்கவே விட்டுருக்க மாட்டேன், ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து கிளம்பி போயிடுன்னு சொல்லி இவர் கதவை சாத்தா அவரும் அந்த கதவை பிடிச்சி தள்ளி உள்ள வந்து இவர் கூட பயங்கரமா சண்டை போடுறாரு. அப்ப செக்ரட்டரியோ அவரை பிடிச்சி கீழே தள்ளி எங்க வீட்டிலே வந்து பிரச்சனை பண்றியா சாவுடான்னு சொல்லி ஒரு கத்தி எடுத்து குத்த வர அதுக்குள்ளார அந்த பிரின்சிபல் அவரை பிடிச்சி தடுத்து நிறுத்திடுறாரு. அப்ப இன்னொருத்தர் கேட்கிறாரு ஐயோ என்னதான் ஏன் பிரச்சனை இங்கன்னு, அதுக்கு அவரு இவனுடைய ஒய்ஃபை கடத்திட்டான்னு இவர் சொல்ல அதுக்கு அவரு எதை வச்சு உன்னுடைய ஒய்ஃபை வந்தா கடத்தினான்னு நீ சொல்றேன்னு இவர் கேட்க அதுக்கு அவரு இந்த பிரேஸ்லெட் வந்து அந்த ஸ்கூல் ஆண்ட கடந்துச்சு, அந்த இடத்துல தான் என்னுடைய ஒய்ஃப் காணாம போனா, அந்த இடத்துல இது கடந்துச்சுன்னா இவன் தானே என்னோட பொண்டாட்டியை கடத்திருப்பான்னு இவர் கேட்க அப்ப கரெக்டா அதே நேரம் அவருடைய ஒய்ஃபோ ஒரு பிரேஸ்லெட் எடுத்துட்டு வந்து இவர் கையில தராங்க. அதை எடுத்து இந்தா பாத்துக்கோ இதுதான் என்னோட இது வேறையா வந்தோன்னு சொல்லி காட்ட அப்பதான் அவருக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. இவர் முத இன்ஜனை மீட் பண்ணும்போது அவருமே இதே மாதிரி ஒரு பிரேஸ்லெட்டை கையில மாட்டிருப்பாரு. அதை வச்சுதான் புரிஞ்சுக்கிறாரு இது பண்ணது எல்லாத்தையுமே டிஞ்சன் சொல்லிட்டு. அதனால டிஞ்சனை தேடி அவர் போவ அப்ப மைனா அவரை நிறுத்தி நில்லுங்க, இதுக்கு பின்னாடி எல்லாத்துக்குமே அந்த பேய் தான் இருக்கு, ஒருவேளை டிஞ்சன் உங்களுடைய ஒய்ஃபை கடத்திருந்தா கண்டிப்பா அவன் தான் அந்த போட்டை கொளுத்திருப்பான்னு இவங்க சொல்ல அதுக்கு இன்னொருத்தவர் டிஞ்சன் எதுக்கு இவங்களுடைய ஒய்ஃபை கடத்தணும்னு அவர் கேட்க அதுக்கு மைனா சொல்றாங்க ஏன்னா அவனுமே அந்த பேயை ஃபாலோ பண்ற ஒருத்தவன், அதனாலதான் அவன் இப்படிலாம் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு பைமோ கிட்ட சொல்றாங்க உன்னுடைய ஒய்ஃபை நம்ம கண்டுபிடிச்சு ஆகணும் வான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. இது என்னன்னு பார்த்தா இவங்க எந்த இடத்துக்கு காணாம போயிருந்தாங்களோ அங்கதான் வந்திருப்பாங்க. அங்க வந்து ஒரு கொஞ்ச நேரம் இவங்க ஏதோ தியானம் மாதிரி பண்றாங்க. அது பண்ண உடனே இந்த இடத்துல உட்காருங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு மந்திரிச்ச இலையெல்லாம் சூடு பண்ணி பைமோ கிட்ட தராங்க. இதை கெட்டியமா புடிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ 1-2 மந்திரம்லாம் சொல்றாங்க. அதை சொன்ன உடனே அதுல இருந்து புகையா கிளம்புது. அந்த புகையை பார்த்த உடனே இந்த புகை வந்து எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கம் தான் ஸ்ரீ இருக்காங்க, வாங்க எல்லாரும் கிளம்பலாம்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த இடமே பயங்கரமா இருட்டிருச்சு. இவங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு நின்றுட்டே இருக்காங்க. அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது இவர் கையில வச்சிருந்த அந்த கப்பு பயங்கர வேகமா உடஞ்சிருச்சு. அது என்னன்னு பார்த்துட்டு இருக்கிற அதே நேரம் மேல அந்த தலை பறந்து போகுது பயங்கர வேகமா. அதை பார்த்துட்டு மைனா சொல்றாங்க அதுதான் தம்பி நாயோடைய காயாங்கன்னு. அதை கேட்ட எல்லாருமே அங்க இருந்து செம வேகமா அதை துரத்திட்டு ஓடுறாங்க. ஒரு இடத்துக்கு மேல அது எங்க போச்சுன்னு தெரியாம அவங்க நின்றுட்டே இருக்க பைமோ மட்டும் அது போறத பார்த்துட்டு தனியா வேக வேகமா ஒரு இடத்துக்கு ஓடியாந்துடுறாரு.
இப்போ இவங்க டீமை விட்டுட்டு இவர் மட்டும் ஒரு இடத்துக்கு தனியாக பிரிஞ்சு வர இங்கே இவங்க பயமோ அவன் எங்கே தனியாக போனான்னு சொல்லிட்டு அப்போ தான் பார்க்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க ரொம்ப லேட் ஆகிறதுக்கு முன்னாடி அவனை கண்டுபிடிச்சாகணும், போய் கண்டுபிடிங்கன்னு சொல்லி எல்லாம் ஆளுக்கு ஒரு திசையில் பிரிஞ்சு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அதே நேரம் இங்கே பயமோவோ வேக வேகமாக திருப்பி எந்திரிச்சு ஒரு இடத்துக்கு போய் பார்க்குறாரு. அங்கே போய் பார்த்தா ஸ்ரீ வந்து ஒரு மரத்துக்கடியில் உக்காந்துட்டு இருக்காங்க மயக்கம் போட்டு. அவங்கள கண்டுபிடிச்ச சந்தோஷத்தில் ஒரு இருக்கிற அதே நேரம் இவங்க டீமையும் கண்டுபிடிச்சிடுறாரு. இவங்க டீமும் அங்கே வந்துருது. அவங்க வந்த உடனே ஹே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே இவங்க எல்லாரும் சேர்ந்து ஸ்ரீயை ஒரு வீட்டில் விட்டுட்டு பயமோ கிட்ட சொல்கிறாங்க, உங்களுடைய பொண்டாட்டி இன்னுமே வந்து அந்த தம்பி நாயோடைய ஸ்பெல்லோடைய கட்டுப்பாட்டில் இருக்காங்க. இப்போ என்னுடைய பயம் என்னன்னா உங்களுடைய ஒய்ஃபை காப்பாற்றுற அளவுக்கு எனக்கு நேரம் இல்லைன்னு இவங்க பேசிட்டு இருக்கிற அதே நேரம் இவங்களுக்கு ஏதோ ஒன்று தூரதிஷ்டி மாதிரி தெரியுது. என்னன்னு கேட்டா அந்த காயாங்குக்கு வந்து நம்ம இங்க இருக்கோம்னு தெரிஞ்சிருச்சு, அது இங்க நம்மளை தேடி வந்துட்டு இருக்குன்னு இவங்க சொல்றாங்க. அதே நேரம் வில்லேஜ் தலைவர்கிட்ட நீங்க போயிட்டு இந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்கள்கிட்டையும் சொல்லுங்க, எல்லாரையும் வீட்டுக்குள்ள போக சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. அதே நேரம் இங்க இவரோ அந்த மந்திரிச்ச பூண்டெல்லாம் வாங்கி அந்த வீட்டை சுத்தி எல்லா இடத்துலயும் வச்சுட்டு இருக்காரு. அப்ப அதே நேரம் இங்க இவங்களோ நிறைய மூலிகைலாம் வச்சு அவங்களை சுத்தி என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கிற அதே நேரம் அந்த இடத்த சுத்தி பயங்கரமா சத்தம் கேட்குது. அதனால எல்லாரும் காதுல கையை வச்சுக்கிறாங்க. ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு அது போயிடுது. அப்போ இவங்களோ கவலைப்படாதீங்க, அதால நம்மளை கண்டுபிடிக்க முடியாது, வீட்டை சுத்தி மந்திரிச்ச பூண்டை வச்சிருக்கோம், பயப்படாதீங்கன்னு சொல்ல அதெல்லாம் கேட்டுட்டு எல்லாரும் ஆளுக்கு ஒரு மூலையா பிரிஞ்சு போய் வெளியில எட்டி பாக்குறாங்க. அப்போ பயமோடைய கண்ணுக்கு மட்டும் அந்த தம்பி நாயோடைய மண்டை தெரியுது. அது அந்த இடத்தையும் சுத்தி எல்லா இடத்தையும் தேடிட்டு இருக்க, ஆனா அதால கண்டுபிடிக்க முடியல இப்போ. அதனால அதுவும் அங்க இருந்து போயிடுது. அதே நேரம் எங்க ஸ்ரீயோ மயக்கத்துல இருந்து எந்திரிச்சிடுறாங்க. அவங்கள பார்த்து ஒரு போயிட்டு உன்னை யார் கடத்தணும் அப்படின்னு என்னென்னவோ கேட்குறாரு. அதுக்கு அவங்க இப்போ எதுவும் பேசாதீங்க, அவங்க ரொம்ப டயர்டா இருப்பாங்க, தூங்கட்டும்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே விட்டுடுறாங்க. அப்ப அதே நேரம் அந்த வில்லேஜ் தலைவர் சொல்றாரு, இப்போ டிஞ்சன் தான் வந்து குற்றவாளின்னு தெரிஞ்சிருச்சு, அவங்களாம் எங்க ஒழிஞ்சிட்டு இருப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியும், இந்த பிரச்சனையை உருவாக்குனவங்க இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும், நான் அவங்கள இந்த ஊர்ல இருந்து தள்ளி வைக்க போறேன்னு ஒரு சொல்ல அதை அவங்க கேட்டுட்டு இது ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இப்போ நம்மளால தம்பி நாயை எதுவுமே பண்ண முடியாது, அதோட பவர் ரொம்ப அதிகமாயிடுச்சு, அதை கொலை பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஆள் வந்து பைமோதான்னு சொல்லிட்டு அவரெல்லாம் திரும்பி பாக்குறாங்க. அப்போ அவங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து பைமோ கிட்ட தராங்க. அவர்கிட்ட எப்போ அந்த தலை அந்த உடம்பு விட்டு தனியா பிரிஞ்சு வருதோ அப்போ அதோடைய தலையிலே குத்திரு இந்தான்னு சொல்லி ஒரு கத்தியவும் தராங்க. அதை அவர் வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அப்போ கிஸ்மோவோ நானும் உங்க கூட வரேன்னு சொல்ல அதுக்கு மைனாவோ சரி நீங்க 2 பேரும் போங்க, ஆனா வில்லேஜ் ஹெட்டும் செக்ரட்டரியும் என் கூட இருங்கன்னு சொல்லிடுறாங்க. அதனால அவங்க 2 பேர் மட்டும் அங்கிருந்து கிளம்பி அந்த தம்பி நாயை அழிக்க போறாங்க. இவங்க போனா அதே நேரம் அங்க டிஞ்சன் ஒரு கத்தி தூக்கிட்டு வராரு. அதே நேரம் மைனாவோ அவங்கள என்னவோ மூலிகைலாம் கொடுத்து குணப்படுத்திட்டு இருக்காங்க. அப்ப கேக்குறாங்க தம்பி நாய் வந்து உங்களை என்ன பண்ணாங்கன்னு கேட்க அப்போ அவங்களுக்கு ஒரு விஷன் மாதிரி தெரியுது, அவங்க வயிற்றுக்குள்ளார இவங்க ஏதோ ஒன்று அனுப்புற மாதிரி. அதை பார்த்துட்டு இவங்க அப்படியே நின்றுட்டு இருக்க இங்க இவங்க 3 பேரும் ஒரு கதவு உடைச்சிட்டு உள்ள வராங்க. அங்க வந்து பார்த்தா அவங்க 2 பேருமே உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து பயமாவோ கத்தியை உருவி அவங்கள குத்தலான்னு போவ அவங்களோ கையை நீட்டின உடனே இவங்க அப்படியே அசைய கூட முடியாம அப்படியே சில மாதிரி நிக்கிறாங்க. அப்ப ஒருத்தர் எந்திரிச்சு தம்பி நாய் வந்து உன்னுடைய குழந்தையையும் பொண்டாட்டியும் காப்பாத்த தான் பண்றாங்கன்னு இவர் சொல்ல அப்ப அதினாரம் இங்க இவங்களோ அந்த பிளாக் மேஜிக்கை அவங்க உடம்புல இருந்து எப்படியாவது எடுக்கணும்னு ட்ரை பண்றாங்க. அதை வெளியிலுமே எப்படியோ ஒரு வழியை எடுத்துடுறாங்க. ஆனா அப்பதான் நமக்கு ஒரு செம பெரிய ட்விஸ்ட் ஓபன் பண்றாங்க. அது என்னன்னா இந்த பாட்டி மட்டும் அந்த பிளாக் மேஜிக்கை பண்ணிட்டு இருந்திருக்க மாட்டாங்க, மைனா இருப்பாங்க இல்லையா அவங்களுமே இந்த பிளாக் மேஜிக்கை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க தான் உண்மையான பேயே. ஸ்ரீயை கொலை பண்றதுக்கு இங்க ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கிறவங்களே அவங்க தான். இவங்க எல்லார்கிட்டையும் பொய் சொல்லி இங்க அமைச்சிட்டு இங்க ஸ்ரீ கிட்ட சொல்றாங்க இனிமே உன்னை யாராலையுமே இங்க காப்பாற்ற முடியாது, உன்னுடைய குழந்தையும் சேர்த்துதான்னு பேய் மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அதே நேரம் இங்க இவங்களுடைய தலை அப்படியே தனியா வெளியே வருது. அந்த தலை வந்து பைமோ கிட்ட மைனாக்கு தான் உன்னுடைய குழந்தையோட கரு வேணும், எதுக்குன்னா அப்பதான் அவளால ஒரு முழு சாத்தானா மாற முடியும்னு இது சொல்ல உடனே அவர் பயங்கரமா கத்துறாரு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஒய்ஃபை காப்பாத்த வேக வேகமா இவங்க 3 பேரும் கிளம்புறாங்க. இப்போ அப்ப அதே நேரம் இங்க இவங்களோ இங்க வச்ச பூண்டு எதையுமே காணோம், என்னன்னு போய் பாருன்னு இவர்கிட்ட அவர் சொல்ல சரி நான் பாக்குறேன்னு ஒரு போற அதே நேரம் அங்க டிஞ்சன் வந்து அவர் கழுத்துல கத்தி வச்சு நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க, ஸ்ரீயை ஒழிச்சு வைக்க சொல்லி தம்பி நாய் தான் என்கிட்ட சொன்னிச்சு, ஏன்னா அப்பதான் காயாங்கால அவளை எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டுன்னு ஒரு சொல்ல அதுக்கு அந்த செக்ரட்டரியோ டேய் தம்பி நாய் தாண்டா ஃபர்ஸ்ட் காயாங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு டிஞ்சனோ நீ சொல்றது உண்மைதான், ஆனா நீ நினைக்கிற மாதிரி தம்பி நாய் ஒன்றும் இந்த ஊரை அழிக்க வந்த டீமன் கிடையாது, அதுதான் இத்தனை நாளா இந்த வில்லேஜையே பாதுகாத்துட்டு இருக்கு, இந்த முடிய பாருங்க, இந்த முடியோட சொந்தக்காரி தான் என்னுடைய பையனையும் பொண்டாட்டியும் கொலை பண்ணதுக்கு காரணம், இதோடைய சொந்தக்காரி யாருன்னு கூட எனக்கு இப்ப தெரியும், உனக்கு அது யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா அப்போ வீட்டுக்குள்ள ஒரு நிமிஷம் எட்டி பாரு யாருன்னு தெரியும்னு டிஞ்சன் சொல்ல அந்த செக்ரட்டரி உள்ள எட்டி பாக்குறாரு. அங்க பார்த்தாலும் ஸ்ரீ மட்டும் தான் படுத்துட்டு இருக்காங்க, வேற யாரையுமே காணும்னு சொல்லிட்டு உள்ள எட்டி பார்த்துட்டே இருக்க அப்போ பக்கத்துல மைனா வந்து உள்ள என்ன தேட்டி பாக்குற அப்படின்னு சொல்லி கழுத்துலயே ஒரே குத்திடுறாங்க. அதனால செக்ரட்டரி அங்கேயும் செத்து போக டிஞ்சன் இவங்க 2 பேரும் மைனாவை எப்படியாவது கொலை பண்ணலான்னு பாக்குறாங்க. ஆனா அவங்களாலயோ இதோட பிளாக் மேஜிக்கால நவர கூட முடியல, அப்படி சில மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. அப்ப அந்த பேயோ இவங்க
உங்ககிட்ட பேசிட்டே வந்து உன்னுடைய பொண்டாட்டியும் பையனும் செத்ததுனால எனக்கு பவர் அதிகமாயிடுச்சு. நீங்களும் வேற என்னுடைய சடங்குக்கு ரொம்ப தடங்களா இருக்கீங்க. சாவுங்கடான்னு சொல்லி 2 பேரையும் வெட்டிட்டு திருப்பியும் ஸ்ரீகிட்டே அந்த பேய் போயிட்டு அவங்க வயிற்றுலேயே குத்தலான்னு போகுது. ஆனா கரெக்டா அந்த நேரம் அங்க தம்பி நாயோடைய காயாங்க வந்துருது. அதை பார்த்த மைனாவோ அங்க வந்து வேக வேகமா தப்பிச்சு ஓடுறாங்க. அவங்கள பார்த்துட்டு இந்த காயாங்க அவங்கள துரத்திட்டு ஓட அதே நேரம் இங்க பைமோ வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த வீடே பத்திட்டு எரியுது. அதை பார்த்து ஒரு பயங்கரமா கத்துறாரு. அப்ப அந்த நேரம் அங்க டிஞ்சன் வந்து அவரை உள்ள போகாம தடுக்கிறாரு. அவரை பிடிச்சி பைமோ கீழே தள்ளி நீ தாண்டா அது எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி அவர் கழுத்தை பிடிச்சி நெரிக்க அப்ப டிஞ்சனும் அங்க பாருங்க கொஞ்சம் அந்த சைட்ல பாருங்கன்னு சொன்ன உடனே இவர் திரும்பி பாக்குறாரு. பார்த்தா அங்க ஸ்ரீ உயிரோட தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து இவரோ போய் அவங்கள கட்டி பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து சந்தோஷமா இருக்க அப்ப டிஞ்சன் அவர்கிட்ட வந்து நீங்க மைனாவை அழிச்சாகணும், அப்படி இல்லைன்னா அவ திருப்பியும் மனுஷ உருவத்துக்கு மாறிடுவா, அதுக்கு முன்னாடி நீங்க அவளை கொலை பண்ணி ஆகணும், இந்தாங்க இதை வச்சுக்கோங்க, இது வந்து அவ எங்க இருக்கான்னு உங்களை கூட்டிட்டு போன்னு சொல்லி கொடுக்க அதை அவர் வாங்கிட்டு அங்க கீழே கிடக்கிற கத்தியும் எடுத்துட்டு மைனாவை கொல்ல போறாரு. அப்படி ஒரு போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல தடுக்கி கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்துட்டு அவரு அப்படியே உட்காந்துட்டே இருக்க அப்ப பக்கத்துல பார்த்தாலும் மைனாவுடைய கோயாங்க வந்து அங்க நின்றுட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு அவரு செம்மையா பயப்பட அப்ப அது அவரை கீழே பிடிச்சி தள்ளி விட்டு அவரை கொல்ல பாக்குது. ஆனா அதுக்குள்ளார அந்த தம்பி நாயோடைய காயாங்க வந்து அதை பிடிச்சி தள்ளிட்டு போயிடுது ஒரு இடத்துக்கு. அதனால கொஞ்சம் ஃப்ரீயான பைமோவோ அந்த மைனாவுடைய பாடி இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. அங்க போய் பார்த்தாலும் நிறைய உடம்பு இருக்கு. அதுல எதுவும் தெரியாம ஒரு உடம்பு பிடிச்சி கத்தியால பயங்கரமா குத்த ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஒரு குத்திட்டே இருக்கிற அந்த நேரம் இவருக்கு பக்கத்துல ஒரு உருவம் நின்றுட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா அது எல்லாமே அந்த செவப்பெட்டி உள்ளார இருக்கிற பேய்ங்க தான். அது எல்லாமே வெளியே வந்து இவரை தடுக்குதுங்க, அவர் எதுவும் பண்ண விடாம. ஆனா அவரும் அது எல்லாத்தையுமே அந்த கத்தியால குத்தி அந்த மைனாவுடைய பாடியை எங்கேயோ தனியா இழுத்துட்டு போறாரு. இழுத்துட்டு போய் அந்த எரியிற வீட்டுல கரெக்டா தூக்கி போட்டுறாரு. அது தூக்கி போட்ட உடனே அந்த உடம்பு பயங்கரமா கத்துது. அதே நேரம் இங்க தம்பிநாயோடைய காயாங் கிட்ட சண்டை போட்டு இருந்த இதுவோ நம்ம உடம்பு எரிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சு வேகமா அந்த வீட்டுக்கிட்ட வருது. ஆனா உடம்பு எரிஞ்சதுனால இதால எதுவுமே அதுக்கப்புறம் பண்ண முடியல. அதனால அந்த தலை அப்படியே அங்கேயே தனியா கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்தாலுமே அதோட இதயம் மட்டும் அப்படியே துடிச்சிட்டே இருக்க அதை பார்த்த பைமோக்கு பயங்கரமா காண்டாகி ஒரு கல்லை எடுத்து போட்டு அதை நசுக்குன்னு நசுக்கிறாரு. அதை நசுக்குன உடனே அங்க இருந்து எல்லா பேய்களுமே அப்படியே கீழே விழுந்துருச்சுங்க. அதனால அந்த தம்பி நாயோடைய காயாங்கோ அவங்கள ஒரு பார்வை பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுது. அதே நேரம் டிஞ்சன் எல்லாரும் சேர்ந்து அவங்கவுங்க வீட்டுக்கு நிம்மதியா போறாங்க. அதுக்கப்புறமா 6 மாசம் கழிச்சு அந்த ஸ்கூலை காட்டுறாங்க. அங்க பார்த்தாலும் பசங்க எல்லாரும் சந்தோஷமா படிச்சுட்டு இவங்க கிளாஸ்லாம் எடுத்துட்டு ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. அப்ப அங்க பைமோவோ ஸ்ரீக்கு எதையோ ஒன்று எடுத்து ஊட்டுறாரு. அப்ப அதே நேரம் அங்க ஜன்னல்ல பார்த்தாலும் தம்பி நாயும் அவங்களுடைய ஹஸ்பண்ட் 2 பேருமே நின்று இவங்களை பார்த்துட்டே இருக்காங்க. அவங்கள பார்த்து இவங்களும் நின்றுட்டே இருக்க அப்ப பின்னாடி அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி தம்பி நாயும் அவங்களுடைய ஹஸ்பண்டும் அவங்க வீட்டுல இன்னைக்கு காலையில இறந்துட்டாங்க, கிராம தலைவர் தான் இதை என்கிட்ட சொன்னாருன்னு இவர் சொல்லிட்டாங்க இந்த கிளம்ப. அப்போ இங்க நின்றுட்டு இருந்தது யாருன்னு சொல்லி ஜன்னல்ல திரும்பி பாக்குறாங்க. ஆனா அப்போ அந்த நேரம் அங்க யாருமே இல்ல. அதோட இந்த படம் அங்கேயே முடியுது. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு எல்லாரும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த படம் வந்து ரொம்பவே ஒரு ஸ்கேரி டைப்லாம் கிடையாது. நம்மள ரொம்ப தூக்கி வாரி போடுற அளவுக்குலாம் எந்த ஒரு சீனுமே இந்த படத்துல இல்ல. ஆனாலும் ஒரு டிஃப்ரெண்டான மூவியை பார்த்த ஒரு ஃபீல் இந்த படம் தந்துச்சு. இந்த படம் உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீல் தந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம இன்னொரு நல்ல படத்துல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்தது தமிழ் எக்ஸ்பிளனேஷன். எல்லாருக்கும் குட் லக் ஃப்ரெண்ட்ஸ்.